ஃபஸ்ட்டு இது தக்காளி ஜாம். அது சாப்பிடும்போது வந்து நாக்கில் அந்த டேஸ்ட். என்னுடைய தக்காளி ஜாமும் என்னுடைய கேட்டரிங் டிஷ்ஷஸில் போட போகிறேன். அவருடைய மெனுவில் சேர்த்துக்கிறேன்னு சொல்லுவதே வந்து ஒரு பெருமை. சாதாரணமாக நினைக்கிறேன், இந்த ஒரு தக்காளி வச்சு இந்த அளவுக்கு டேஸ்ட்டான ஜாமு இது வரையிலும் நான் சாப்பிட்டதே கிடையாது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது. குக் வித் காம்ப்ளேயில் நிஷாக்கா பண்ண இந்த ஒரு ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் சான்ஸ் மிஸ் பண்ணவே வேண்டாம். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். முதல்ல தக்காளி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். வச்சுக்க தக்காளியோட தோல் மாற்றினதுக்கப்புறமா ஜாரில் போட்டு கூடவே 4 பேரிச்சம்பழம் போட்டு லைட்டாக அடித்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயிலே 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கேஷ்நட் போட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா அடித்து வச்சுக்கிற தக்காளியோட பேஸ்ட் இதில் போட்டு ஃபுட் கலர் உங்களுக்கு விருப்பப்பட்டால் மட்டுமே சேர்த்தனா போதும். இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபைனலி கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து எண்ணெய் இந்த அளவுக்கு தெளிஞ்சு வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக சான்ஸ் மிஸ் பண்ணவே வேண்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது. இந்த மாதிரி அல்வா இதுவரையிலுமே சாப்பிட்டதில்லை. சும்மா வார்த்தையிலலாம் சொன்னது கிடையாது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலி கொஞ்சமாக அழகாக இருக்கிறதுக்கு வேண்டி கொஞ்சமாக வைப் சீசமாக இதுவுமே போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சும்மா தாறுமாறாக இருக்குது. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள்.